முதல்ல ரஷ்யால நடந்த அந்த துயர சம்பவத்திலிருந்து ஆரம்பிச்சிடலாம். அதாங்க கிரானஸ் சிட்டி ஹால்ல நடந்த தீவிரவாத தாக்குதல். இந்த தீவிரவாத தாக்குதல்ல மொத்தம் 130 பேத்துக்கு மேல இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் வருது. டைமாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா, அங்க இருக்க தீயெல்லாம் அணைச்சிட்டாங்க. இப்ப அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. பார்க்கும்போதே தெரியுது ஒரு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்குன்னு. அந்த கிரானஸ் சிட்டி ஹாலோட டாப்ல இருக்க அந்த ஃப்ளோரே வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு, இடிஞ்சு விழுந்திருக்குது. இதனால மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு ரஷ்யாவுக்கு. அப்புறம் அந்த முக்கியமா 4 நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த வீடியோ பதிவுலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த 4 நபர்களையும் பிடிச்சாச்சு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாம கோர்ட்டுக்கு வந்து உயிரோட கொண்டு போய் ஆஜர்படுத்திக்கிறாங்க. அதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த 4 பேரும் இருக்கிறாங்க இல்லையா, 4 பேர்த்தையும் பிடிச்சிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு தீவிரவாதிலாம் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கும்போது மரத்து மேல ஏறி உட்காந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. பட் ஆனா நாய்கள்லாம் இருக்கும் இல்லையா, மோப்பு பிடிச்சி கண்டுபிடிச்சிக்கிட்டு இது போல இங்கதான் இருக்கிறேன் அப்படிங்கிறது போல. அதுல ஒரு தீவிரவாதியோட மூஞ்சியும் பார்க்கும்போது அப்படியே நில உழைஞ்சு போயிருக்கு, புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருந்தும் அந்த கோபங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி உயிரோட கொண்டு போய் கோர்ட்ல ஆஜர்படுத்திக்கிறாங்க 4 பேர்த்த அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ரஷ்ய வீரர்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் மாற்று கருத்துல ஆஜர் பண்ணிக்கிறாங்க. அதுல ஒரு நபர் வந்து முழுமையான குற்றத்தை ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இப்போ இந்த கிரானஸ் சிட்டி ஹால்ல தீவிரவாத தாக்குதல் நடந்த மாதிரியே செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல வந்து இன்னொரு மால்ல வந்து குண்டு வச்சுக்கிறதா வந்து ஒரு வதந்தி கிளம்பி இருக்கு. அதனால அங்க இருக்கிற மக்கள் பீதியா இருக்கிறாங்க. வீடியோ பதிவுகள்லாம் வந்திருக்கு. சரி, இங்க மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இன்னொரு ஏர்போர்ட்ல, ரஷ்யாலே இன்னொரு ஏர்போர்ட்ல குண்டு இருக்கு அப்படிங்கிறது போல ஃபேக்கா வந்து ஒரு காலை பண்ணிக்கிறாங்க. அந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கா தான் கால் பண்ணிக்கிறாங்க. அதே போல ஷெர்மென்டெரோ, பேர் கொஞ்சம் கரெக்டா இல்ல, அந்த ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அர்மேனியாவுக்கு போகக்கூடிய ஃபிளைட்ல வந்து இது போல வெடிகுண்டு இருந்திருக்கு அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. இதனால ஃபிளைட்லாம் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஆனா அங்க வெடிகுண்டெல்லாம் எதுவும் இல்லை. அந்த ஹால்லயும், அந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருந்த மால்லையும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. இதுதான் பேனிக்ன்றது. அதாவது இப்போ ரஷ்யால வந்து எலெக்ஷன் நடந்துச்சு, மக்களோட உறுதித்தன்மை என்ன அப்படிங்கிறது காமிச்சிட்டாங்க. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் மேல நம்பிக்கை இருக்கு, அவர் மேல திருப்பி ஓட்டு போட்டுருக்காங்க இல்லையா. இப்ப இது போல தீவிரவாத தாக்குதல் நடக்கும்போது அங்க குண்டு இருக்கு, இங்க குண்டு இருக்குன்னு திருப்பி திருப்பி வரும்போது மக்கள் மத்தியில தேவையில்லாம பதட்டம், பயம் இது போல விஷயங்கள்ல அதிகரிக்கும் இல்லையா. இதை வச்சு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதையை கம்மி பண்ணி அவர் மேல நம்பிக்கையற்ற தன்மையை உருவாக்கி ஒரு புரட்சியை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது போல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதா சில அனலிஸ்ட்லாம் சொல்றாங்க. ஆனா ரஷ்ய தரப்புல இருந்து இந்த தீவிரவாத தாக்குதல்லாம் நடந்ததுனால நாங்களாம் உடஞ்சு போயிருவோம்னு நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிறது போலயும் ரஷ்ய தரப்புல இருந்து அம்பாசிடர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை என்ன அப்படிங்கிறது தான் இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு கொந்தளிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஏன்னா தீவிரவாதிகளை பிடிச்சிட்டாங்க. இதுக்கு காரணமா இருக்கக்கூடியது ஐசிஸ் கேபி பிரிவு அப்படிங்கிறது போல சொல்றாங்க. இவங்க இந்த ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஆனா ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபான் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க. இது போல தீவிரவாத தாக்குதல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது போல. ஆனா சமீப காலமா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அடிக்கிறது, ஈரான் அடிக்கிறது நடந்துட்டே தான் இருக்கு. இப்ப கூட பாகிஸ்தான்ல மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது இல்லையா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து போய் வர்த்தகம் பண்றதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க நம்ம தாலிபான் கிட்ட அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. ஸோ இதுக்காக தான் அந்த தாக்குதலா அப்படிங்கிறது போல இருக்கு. இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். இப்போ ரஷ்யாவில் நடந்த தீவிரவாத தாக்குதல் பார்த்து பிரான்ஸ் தரப்புல அதிகமான பீதி அடைஞ்சிட்டாங்க. அதனால ஹை அலர்ட்ல இருக்கணும், இது போல தீவிரவாத தாக்குதல் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது போல பிரான்ஸ் வந்து ஹை அலர்ட்ல இருக்கிறாங்க. அடுத்தது அர்மேனியாவோட போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள 2 நபர்கள் பூந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டது. அங்கேயே ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கிறதுக்கான ஏதோ ஒரு பிளாட் நடந்திருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டுவது. இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வரலாம், வந்துச்சுன்னா அடுத்த பதிவுல பார்ப்போம். அடுத்தது இதே போல நடந்துடக்கூடாதுன்றதுக்காக துருக்கி ஒரு ஆன்டி டெரரிஸ்ட் ஆபரேஷன்ல இறங்கி இருக்கிறாங்க துருக்கிக்குள்ளேயே. ஏன்னா இந்த பகுதி எல்லாமே கொஞ்சம் சிக்கலான பகுதி தான். ஆனால் இந்த ஏரியாலாம் தீவிரவாத தாக்குதல் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லா பக்கமும் ஹை அலர்ட்ல இருக்கிறாங்க. புரிஞ்சுக்க முடியுது ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க இருக்குன்னு. அதாவது இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு படம் தாங்க ஞாபகத்துக்கு வருது. உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதா அப்படின்றது பாருங்க. அதாங்க இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துக்கிறீங்களா, இந்த டிராகன் மேல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ராணி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட அதிகமான பவர் இருக்கு, நினைச்சா ஈஸியா அழிச்சிட முடியும். ஆனாலும் பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க கெட்டவங்க தான் இருந்தாலும் அதுல எப்படி சித்தரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது பாருங்க. இவங்க கெட்டவங்க தான், மக்களை கொடூரமா ஆட்சி பண்றவங்க தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா நல்லவங்களை வந்து எப்படி அவங்க சமநிலையை வந்து கெடுத்து அவங்கள தப்பான வழியில போக வைக்கிறதுக்கு தூண்டுவாங்க இல்லையா. இந்த படம் பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சிட்டியவே எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சாம்பல் மேல வந்து உட்காந்து ஆட்சி பண்ண போறீங்களா அப்படிங்கிறது போலலாம் வரும்.
அதை நோக்கி புஷ் பண்றாங்களா இவங்க அப்படிங்கிறதோட ஒரு கேள்வி வருது. யார் புஷ் பண்றாங்க, யாரை புஷ் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஏன்னா இதை தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அவர்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ரொம்பவுமே நேக்கா கையாண்டுகிட்டு இருக்கிறாரு. இந்த ஃப்ரண்ட் லைன்ல மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப யுபினிஸ்கி விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது பக்முட்டோட புறநகரத்துல இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட் கம்ப்ளீட்டா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு ரஷ்யாவோட மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பல இடங்களிலும் முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சூழ்நிலை இப்படி இருக்கும்போது இவங்களை தசை திருப்பணும், வேற ஏதாச்சும் ஒரு பண்ணுன்றதுக்காக தான் ரஷ்யாவுக்குள்ள பல இடங்கள்ல தாக்குதல் நடக்குது. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா கிரீமியால செவஸ்டாபோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ம் ஷேடோ மிசைலை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுலாம் வந்திருக்கு, சைலோட இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். மிகப்பெரிய தாக்குதல் தான். சில ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்களை இன்டர்செப்ட் பண்ணிக்குது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். பட் ஆனால் ஒரு ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் வந்து ஒரு பகுதியில் போய் விழுந்திருக்கு. இதை ஜியோலொகேட் பண்ணதில் சிவிலியன் வாழும் பகுதி தான், ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல போய் விழுந்து வெடிச்சிருக்குது. ஆனா இதுக்கு யூகே தரப்பு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கிரீமியா வந்து ஆக்குப்பை பண்ணிக்குது ரஷ்யா அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டார்ம் ஷேடோ மிசைலை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு ரஷ்யா தரப்ப சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்களோட டெரிட்டரி, இந்த டெரிட்டரிக்குள்ள யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் பயன்படுத்துறாங்க. ரஷ்யாவோட பகுதிக்குள்ள போய் எல்லா ரிஃபைனரிஸ் மேலேயும் தாக்குதல் பண்றாங்க. திரும்ப ரிஃபைனரிஸ் தாக்குதல் நடந்திருக்கு, தீ விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. இதே போல ரஷ்யாவும் பதிலுக்கு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஒடசா பார்த்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வருது. பல இடங்கள்ல நடக்குது. ஏன்னா தினம் இந்த இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு, அந்த இடத்துல தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம பேசிட்டே இருக்கிறோம். அது மட்டுமே செய்தியா இருக்கு அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது மட்டும் நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ ரஷ்யா நடத்தின தாக்குதலே மிக முக்கியமானது என்னன்னா, ரஷ்யாவோட KH-101 மிசைல் இருக்கு இல்லையா, உக்ரைனோட பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போலாந்து உக்ரைன் பார்டர்ல போயிட்டு வந்திருக்குது. கொஞ்ச நேரம் அந்த மிசைல் வந்து போலாண்டோட ஏர் ஸ்பேஸை கிராஸ் பண்ணிக்குது. இப்போ மேப்லோட இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா தெரியும் எந்த பகுதியில் அந்த மிசைல் கிராஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த KH-101 மிசைல் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸை வந்து டார்கெட் பண்ணிக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஏர்பேஸ்ல தான் F-16க்காக கொண்டு வந்தாங்கன்னா டிப்ளாய் பண்றதுக்கு, அந்த இடத்துல டேக் ஆஃப் பண்றதுக்கு யூஸ் ஆகிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிற ஏர்பேஸ். அந்த ஏர்பேஸை தெரிஞ்சுக்கிட்டு அது மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இதே பகுதியில தான் வந்து ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த கேஸ் ஸ்டேஷனை ரஷ்யா வந்து ஜிரானியம் ட்ரோனை வச்சு சும்மா தாக்குதல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. துல்லியமா தாக்குதல் பண்ணல. தாக்குதல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியன்ல கேஸ் விலையில இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா இந்த கேஸ் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸா பயன்படுத்திட்டு இருக்காங்க யூரோப்பியன் யூனியன் உக்ரைன்ல இருக்கக்கூடியது. ஏன்னா இந்த இடத்துல வந்து தாக்குதல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு இது இருந்துச்சுனாலும் தாக்குதல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் ரஷ்யா ஹைப்பர்சோனிக் மிசைலை பயன்படுத்துறதுனால இன்டர்செப்ட் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா. ஸோ அதனால இது போல வந்து தாக்குதல் நடந்திருக்கு. ஆனால் இந்த தடவை ஜிரானியம் ட்ரோனே அந்த கேஸ் ஸ்டேஷன் பக்கத்துல போய் விழுந்து வெடிச்சிருக்குது. அந்த கேஸ் ஸ்டேஷன்ல விழுந்து வெடிச்சிருந்ததுன்னா யூரோப் வந்து ஹை அலர்ட்ல போயிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது போலதான் இருதரப்புலையும் மாறி மாறி இந்த எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் அடிக்கிற வேலையில இறங்கியிருக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல் ரஷ்யாக்குள்ள நடந்திருக்கு. இதனால எந்த அளவுக்கான எஸ்கலேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மேற்குலக நாடுகள் தரப்புல சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, பேர்ல் ஹார்பர் எஃபெக்ட் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா இவங்களே போய் சுரண்டிகிட்டே இருக்கிறது, நோண்டிகிட்டே இருந்த ஒரு கட்டத்துக்கு மேல யாரா இருந்தாலும் ரியாக்ட் பண்ணதான் செய்வாங்க. அப்படி ரியாக்ட் பண்ணிட்டா பாருங்க, ஐயோயோ போச்சு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. அதுக்குதான் வெயிட்டிங் அப்படிங்கிறது போது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இவங்க கிட்ட சொல்றதுக்கு நியாயமே இல்லை. என்ன இதுக்கு வந்து நீ உக்ரைனுக்கு போன அப்படிங்கிறது அங்க இருக்கிற மக்களோட கேள்வியா இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் யாருக்குமே, பெரும்பான்மையான மக்களுக்கு உக்ரைனுக்கு உதவுவதே இப்போ பிடிக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. இது எல்லா நேரம் எங்க கொண்டு போகுது, 3ஆம் உலக போரை கொண்டு போய் முன்னுன்றதுக்காக தான் இங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ரஷ்யா வந்து அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம், டைமிங் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது போல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இருதரப்புலையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். அரசு பஸ்லாம் பேசக்கூடியது, வதந்திகளா இருக்கக்கூடியலாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நீங்க தான் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக முடிவு எடுத்துக்கணும். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்துட்டு கூட நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.